மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. நான் முன்னாள் ராணுவ வீரன். 35 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். திமுக ஏடிஎம் என்னை ஏமாத்திருக்காங்க. ஒரு அடி இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டில். விஜய் வந்தாங்க வருவாங்க. தமிழக அரசில் வரலாற்று ஒரு மாற்றத்தை களம் காண இருக்கின்ற தளபதி பிறந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகத்தை மாற்றம் தந்து 5 பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கல் வழங்கி அவர்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்ற வாய்ப்பினை தந்த நமது தளபதி நமக்கு வழங்குகின்றார். ஏழை மக்களின் மாணவரின் கல்விக்காக ஆண்டுதோறும் உதவி கொண்டிருக்கின்ற நமது தலைவர் தளபதியின் பிறந்த நாளில் 51 எளிய மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை நம்முடைய தளபதி தான் நமக்கு வழங்குகின்றார். நம் தளபதி 2026 முதலமைச்சராக பதவியேற்கின்ற இந்நாள் தான் பெண்களுக்கு சுதந்திரமான நாள், விடியல் திருநாளாக நல்லாட்சியில் தொடங்க நாளாக இருக்கப் போகிறது. பெண்கள் வாழ்க்கையில் தொழில் முடுங்க பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆம், இந்த சமுதாயம் முன்னேற்ற தொடங்கிவிட்டதாக அர்த்தம். தளபதி பிறந்த நாளில் 51 மகளிர் தொழில் தொடங்க தையல் இயந்திரம் வழங்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை வழங்கியது நமது தளபதி தான். வீட்டு வாசலில் வந்து குப்பை வாங்கி செல்கின்ற தூய்மை பணியாளர்களை குப்பைக்காரர்கள் என்று தான் சொல்வதை விட வீட்டை சுத்தப்படுத்துகின்ற சொத்தக்காரர்கள் என்று சொல்வதுதான் தனக்கு பொருத்தமாக இருக்கும். தளபதி ஆட்சியில் தூய்மை பணியாளருக்கு பல்வேறு நல திட்டங்களை மற்றும் திட்டங்களை வழங்க வருவார். இதற்கு முன்னோட்டமாக தளபதி பிறந்தநாளை 51 தூய்மை பணியாளருக்கு மல்லிகை தொகுப்பு பைகளை வாங்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியது தளபதி அவர்கள். தளபதி ஆட்சியில் நமக்கு மகிழ்ச்சி தந்திருக்கும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். தளபதியின் 59வது பிறந்தநாளை 510 பேருக்கு குக்கர் வழங்கி அவர் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான் என்பதை விசிலடித்து உறக்க சொல்வது போல குக்கரை வழங்க வரவிருக்கிறோம். இந்த எளிய மனிதர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, தொழில் துறைகின்ற பெண்களுக்கு உதவுவதற்காக வாய்ப்பினை நலத்திட்டங்களை வழங்குகின்ற அருமை விழா நடத்துவதற்கு அனுமதி தந்து ஒத்துழைப்பு தந்து கரம் பிடித்து வளைத்து வருகின்ற தளபதி இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி எங்கள் நன்றினை சொல்லி இங்கு பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தியாகராய நகர் என்பதை தளபதி நகராக மாற்றுவதற்காக அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்களே, என்ன விழா இது? சாதாரண விழா கிடையாது. பொதுவா ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் விழா எப்படி நடக்கும் தெரியுமா? தனக்கு பரிசுகள் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்ற தலைவர்கள் தான் பிறந்த நாளில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிர பரிசு போட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எங்களுடைய வெற்றி தலைவருங்க. போராட்டம் என்று சொன்னால் என்னவென்று இந்த தலைமுறைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் போராடவில்லையா? கோயம்புத்தூரிலே குப்பை கிடங்கு, உலகத்தில் இமயமலை பார்த்திருப்பீங்க, பனிமலை பார்த்திருப்பீங்க, குப்பை மலைகள் குவிந்திருந்தது கொங்கு மண்டலத்தில். அந்த குப்பை கிடங்கு எதிராக போராடியது தமிழக வெற்றி கழகம். சேலத்தில் அனல் மின் நிலையத்தின் உள்ளே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் இல்ல, பணி நிரந்தரம் இல்ல, அந்த அரங்கத்துக்கு உள்ள அலுவலகம் உள்ள அவங்க போராடுறாங்க. அந்த அனல் மின் நிலையம் வாசலுக்கே சென்று வெளியிலிருந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் பேசுறாரு, நாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்காங்க, உள்ள ஆர்ப்பரிப்பு, டிவிகே என்று ஆர்ப்பரிப்பு. அதற்காக போராடியது தமிழக வெற்றி கழகம். சாதாரண நாள் கிடையாது. நம்ம மாவட்ட செயலாளர் பத்திரிகையில பார்த்தேன், எல்லாம் ஆஃப் செஞ்சுரியாவே போட்டிருக்காரு. அடேங்கப்பா, 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர நாற்காலிகள், சக்கர சைக்கிள், 51 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, 51 பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க தையல் எந்திரங்க. ஆஹா, இங்கிருந்து பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சி. 51 தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை தொகுப்பு பை. ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்படின்னா அவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்லாதீங்க, சுத்தம் செய்வதால் சுத்தமானவர்கள் சொல்ல சொன்னீங்க பாருங்க. யாரு குப்பைக்காரங்க? இவங்க அதை சுத்தம் செய்யறவங்க. அவங்கள மனுஷனா கூட பார்க்காம குப்பை போடுறீங்க பாருங்க. நாம குப்பைக்காரங்க, அதை சுத்தம் செய்யக்கூடிய சுத்த தேவதைகள் அவர்கள். இப்படிப்பட்ட வளர்ப்பை, இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளரை வேற எந்த கழகத்திலையும் பார்க்க முடியாது.
கூட்டணி கட்சி தலைவர் வந்தாலே அவரை சாதி பார்த்து பிளாஸ்டிக் சேர் அவருக்கு போட்டு குஷன் சேர்ல உட்காரவங்க மத்தியில எங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய சேர், அந்த சேரெல்லாம் மத்தவங்க கொடுத்துட்டு சாதா சேரை இழுத்து போட்டு உட்காரக்கூடிய ஒரே நிர்வாகிகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். திரும்பிய திசையெல்லாம் சமூக பணி, போ வேலை செய், போ பேசு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்க கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் எழுதியதுல ஒன்றிய அரசு தான் போட்டிருக்கு. இந்தியா என்கிற பாரத் என்கிற அது ஒரு ஒன்றியம் தான் போட்டிருக்கு. நாங்க ஒன்றிய அரசுன்னு சொன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எரியும்னா திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு. அவர்களினுடைய இந்த மறைமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கபடதாரிகள்லாம் மேடை தோறும் நம்மளுடைய பசங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது. கல்வி விருது விழாவில் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாணவ மணியையும் சந்தித்து அந்த குடும்பத்தோடு அவர்கள் பேசுகிற பொழுது, அவர்கள் முகத்தில் வருகிற அந்த மாற்றத்தை பார்க்கிற பொழுது, சாட்சியாக நான் பக்கத்தில் நின்று பார்க்கிற பொழுது சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் மதிப்பிற்குரிய திமுக, மதிப்பிற்குரிய பாஜக, உங்கள் வரலாற்றில் எத்தனையோ எதிரிகளை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் இதுவரை உலகத்தில் பார்க்காத ஒரு புது மாதிரியான வேற மாதிரியான எதிரிகளாக தமிழக வெற்றி கழகம் கழகத்தில் களத்தில் இறங்கிவிட்டார்கள். 2026 அதிகாரத்தை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார திமிர் பிடித்த திரும்பிய திசையெல்லாம் கள்ளச்சாராயத்தையும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும் கண்டும் காணாமல் தன் சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்க வீரப்பா பேசிட்டு டெல்லியில போயிட்டு தெய்வமே உன் கையை காலா பிடிச்சுக்கிறேன்னு சரணாகதி அடையக்கூடிய உங்களை தூக்கி எறிவோம். இன்று இந்த மண்ணில் இருக்கிறோம். 2026 எங்கள் வெற்றி தலைவரை கோட்டையில் நிறுத்துவோம் என்று சூளுரைத்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்புனு அவர்களே, குரு விக்னேஷ் திருப்பதிராஜன், சதீஷ், கிருஷ்ணவேணி, முத்துலட்சுமி, ஆர்த்தி, சுமதி, சாமதுரை, தளபதி சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்த அப்புனுக்கு மீண்டும் ஒரு முறை நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் வெளுன்னு வெளுத்தார். அந்த மாதிரிலாம் வெளுப்பன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. அவர் வெளுக்கிறதுக்குனே பிறந்திருக்கிறாரு, பேச்சுக்குனே பிறந்திருக்கிறாரு அவர். அதனால தான் எங்களுடைய கழக கொள்கை பரப்பு செயலாளராக தலைவர் அவர்கள் அவர்களை நியமித்திருக்கிறார். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்புனு ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளராக இருந்தவர். எல்லாரும் இந்த சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளராக நான் நீ என்று கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுங்க, நாங்கள் எப்படியாவது போய் அப்புனுக்கிட்ட பேசிக்கிறோங்க, நாங்கள் வேறு மாற்று கட்சியில் இருந்தாலும் நாங்கள் அப்புனுக்கிட்ட பேசிக்கிறோம், எப்படியாவது தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வந்து கேட்டார்கள். அவர்களிடம் சொன்னது ஒரே வார்த்தை தான், 30-32 வருடமாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார் என்று கடந்த 27-28 வருடத்துக்கு முன்பாக அப்புனுக்கு அதையெல்லாம் தெரியாமல் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக பல வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிற ஒருவருக்குத்தான் எங்கள் தலைவர் அந்த மாவட்ட கழக செயலாளர் பதவியை வழங்குவாரே ஒழிய
நீ பணம் காசு எவ்வளவு வைத்திருந்தாலும் உனக்கு உங்களுக்கு இந்த மாவட்ட கழக பதவி வழங்கப்பட மாட்டாது. அதை போய் நான் தலைவரிடம் என்று சொன்னேன் என்று சொன்னால் எனக்கு என்ன பதில் சொல்வார் என்று எனக்கு தெரியும். ஆகவே என்று எப்போது அறிவித்தாலும் கழக மாவட்ட செயலாளராக அப்புடுவைத்தான் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லி நான் அனுப்பி வைத்தேன். அடுத்த வருடம் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர் அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் எல்லாம் வேறு வழியே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தினந்தோறும் அவர்களை குறைகளை கேட்டறிகிறார்கள். அப்போதெல்லாம் சொல்லுவது எல்லா தாய்மார்களும் எப்போது தேர்தல் வரும், நாங்கள் தலைவருக்கு அவருக்கு ஓட்டு போட காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இப்போது எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஆணைத்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அண்ணன் சொன்னது போல சுத்தம் அந்த தூய்மை பணியாளர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள். நீங்கள் 2026 தளபதியுடைய ஆட்சி வரும், அப்போது உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் தனி மரியாதை கொடுத்து உங்களுக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று அன்று நீங்கள் பாருங்கள். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று காலை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2-3 வருடத்துக்கு முன்பாக கல்வி விருது வழங்கிய போது தொடர்ச்சியாக 14 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று மாணவ மாணவிகளை கௌரவித்து உலகத்திலே ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி மட்டும்தான். எல்லாருக்கும் தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாருக்கும் ஒவ்வொரு பண்டிகையை எல்லாரும் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் என்றாலே எங்களுக்கு ஜூன் 22 அன்று தான் எங்களுக்கு தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான். தினந்தோறும் டே டு டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கும் போது உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருவோம். நல்லது இருக்குதோ தப்பாக இருக்குதோ உடனே ஒன்று கொடுத்துருவோம். நம்மளும் லைவில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே காட்டிப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி செய்ய மாட்டார். அது நடக்குமா, செய்ய முடியுமா, நம்மளால் அது சாத்தியமா, சும்மா நானும் 10 பேர் மாதிரி அறிக்கை கொடுக்குறேன், நானும் டெய்லி டிவியில் தெரிஞ்சன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது முடியும்னா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்படின்னா தான் அதில் இறங்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர். அதனால் நீங்கள் என்ன இது அரசியல்னால் இப்படி தானே பண்ணணும், அப்படி தான் பண்ண, எங்களுக்கு அரசியல் எப்படி நாங்கள் பண்ணுவோம், எங்கள் தலைவர் எங்களை எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு எங்களால் முடிந்ததை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாவட்ட கழக செயலாளர் அப்புனு அவர்கள் கிடைத்திருக்கிறார். உண்மையிலே அவர் கண்டிப்பாக 2026 அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்தில் தமிழக அரசினுடைய நல்ல இடத்துல அவரும் இருப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தலைவரை நம்பினார் யாரும் கெட்டதாக சரித்திரமே இல்லை. தலைவர் தளபதியை யாரெல்லாம் அவருடன் இருக்கிறார்களோ இன்று எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் 1,00,000 பேர்கிட்ட பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அதில் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லோரும் இருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், சட்டமன்ற பதவி என்பது 5 வருடத்துக்கு வரும் போகும், தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி என்னை கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான், அந்த ரசிகர் என்ற பதவி தான் இன்று என்னை பொதுச் செயலாளராக என்னை அழகு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எப்போதும் தமிழக வெற்றி கழகம்
மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். 2026 உங்களுடைய ஆதரவு தேவை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு 71 வயசு ஆகுது. பாண்டிச்சேரி பக்கம் தான் என்னோட ஊர். நான் முன்னாள் ராணுவ வீரர். 35 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். திமுகவும் ஏடிஎம்கவும் என்னை ஏமாத்திருக்காங்க. அடுத்த விஜய் வந்தாங்கன்னா எனக்கு விவசாயிங்க எப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஒரு அடி இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டில். விஜய் வந்தாங்க பண்ணி அப்புகிட்ட ஐயா கிட்ட சொல்லுங்க, இல்ல ராஜமோகன் ஐயா கிட்ட சொல்லுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.